இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேப்பரை வச்சு பால்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 20 பீஸ், இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் 20 பீஸ் ஆஃப் பேப்பர் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ அந்த 20 பீஸ் பேப்பரையும் நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் சர்க்கிளாக, இப்போ நான் வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சர்க்கிளாக பாதியாக ஒரு அரை சர்க்கிளாக மாற்றி எடுத்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 20 பீஸஸையும் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் சர்க்கிள் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இப்போ நான் கம் போடுறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடு போட்டிருக்கேன். இந்த 2 கோடுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த ஹாஃப் சர்க்கிளை தூக்கி ஜாயின் பண்ணுறேன். இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக 20 பீஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டரில் ஒரு கோடு போட்டு எல்லா பேப்பர்லையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சென்டரில் ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். நல்லா ஜாயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா காய வைக்கணும். நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ போல் பார்க்குறதுக்கு ஒரு பூ போல் இருக்குது. இப்போ இப்போ இந்த லாஸ்ட் 2 சைடையும் நம்ம ஜாயின் பண்ணோம், கம்மை வச்சு ஒட்டி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு அழகான பால் வந்து கிடச்சிடும். இது ஒரு பேப்பரில் செஞ்ச பால், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னும் டேரெக்டாக பார்க்கும்போது இதை விட நல்லாயிருக்கும்.